இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக குக்கர் தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஏன் சொல்லி நான் பின்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட. குக்கர் இப்போ ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம 2 பிரியாணி இலைன்னு சொல்கிற பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 2 பட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் கசகசா போட்டுக்குவோம். அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். அதுக்கு பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே கொஞ்சோண்டு வெட்டி வச்சுருக்க இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா கொஞ்சம் வதக்கணும். இப்போ 10 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வதக்கி லைட்டாக வதங்கிட்டேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய உள்ளி சேர்க்கலாம். வச்சான்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கறி. இதுக்கு நம்ம வந்து 2 பெரிய உள்ளி எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ இது கறி எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கு தக்கன ஒரு சவாலை போட்டால் கூட, பெரிய சவாலைனா இங்கே சவாலுன்னு சொல்லுவோம். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம். இப்போ நம்ம இந்த உள்ளி வேகிறதுக்கு சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்க்கணும். அப்போ நல்லா உள்ளி வந்து மசிஞ்சு சீக்கிரத்தில் வெந்துடும். இங்கே உள்ள குளிர் காலத்தினால இங்கே நாங்கள் எங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து மூணாறு. அங்கே வந்து குளிர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் இங்கே எவ்வளோதான் நம்ம தமிழ்நாடு மாதிரி அங்கெல்லாம் வந்து சூடு இருக்கும். அப்போ டக்குன்னு உள்ளியெல்லாம் வெந்துடும். இங்கே அப்படிலாம் வேகாது. நம்ம ரொம்ப நேரம் போட்டு வேக வச்சா தான் வேணும். அதனால் சரி முதல்ல நம்ம வந்து குக்கரில் வச்சிட்டோம். நீங்கள் தமிழ்நாட்டில் சிக்கன் 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். ஆனால் இங்கே அப்படிலாம் வைக்க முடியாது. இங்கே உள்ள தண்ணியோட பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் சம்திங் இருக்கான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து எப்படியும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் சிக்கன் குழம்பு சிக்கன் வெந்து வர. அப்போவுமே வந்து ஒரு அளவுக்கு தான் வேகும். நல்லா அங்கே மாதிரி மசிச்செல்லாம் வேகாது. நல்லா சாஃப்டாலாம் வேகாது. நல்லா வேக விட்டால் தான் வேகும். அதனால தான் நம்ம எல்லாம் மசாலா கூட்டி வச்சுட்டு குக்கரில் வச்சோம்னா ஒரு விசிலு வந்தோம்னா நம்ம தோசைக்கு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னாலும் நல்லா கறி வெந்து கிடைக்கும். அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா குக்கரில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. பொருங்க நம்ம வதக்கிட்டு இருக்க உள்ளி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம உள்ளி வந்து நல்லா ஒரு மாதிரி பொன்னிற ஸ்டேஜுக்கு வராட்டியும் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் கொஞ்சம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழையிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்னென்னா நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துருவோம். இப்போ இஞ்சி பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்பீங்க மூணாறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்துக்கலாம்.
எல்லோரும் யோசிப்பீங்க மூணாறுனா சிலவங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு தெரியாது மூணாறு எங்கே இருக்குது, தமிழ்நாடா கேரளாவான்னு. ஆனால் இது வந்து கேரளா தான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடுலாம் இல்லை. ஆனால் இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே முக்கால்வாசி பேர் 100% தமிழ் தான் பேசுவாங்க. எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க. நாங்கள் ஆனால் வந்து எஸ்டேட்டில் இல்லை, டவுன் பக்கத்துலேயும் காலனின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வைக்கிற சமையல்லாம் நீங்கள் பார்த்து யோசிப்பீங்க, என்னடா இது எந்த கேரளா ஸ்டைலும் இல்லை தமிழ்நாடு ஸ்டைல்லையும் இல்லை, இது என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு. இங்கே வந்து இப்படி தான் வைப்போம், தமிழ்நாடு ஸ்டைலையும் இருக்காது, கேரளா ஸ்டைலையும் இருக்காது. இங்கே வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் சமையல். கேரளா சாப்பாடும் சிலவங்க சாப்பிட மாட்டாங்க, ரைஸ் சாப்பிட மாட்டாங்க, தமிழ்நாட்டு ரைஸும் சாப்பிட மாட்டாங்க. இங்கே உள்ள ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நீட்டமாக தடியாக தான் இருக்கும். கேரளா ரைஸ் மற்ற ரைஸ்ன்னு சொல்லி அதுவும் சாப்பிட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் சாப்பிட்ற பொன்னியரிசியும் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழியில் இங்கே கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு, எல்லாமே பாய்லர் கோழி தான் கிடைக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கெல்லாம் சண்டே அப்படிலாம் இல்லை, எப்போ நமக்கு தோணுதோ அப்போ எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். சிக்கன் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடி 1/2 ஸ்பூன் தான் இருக்குது, அதை போட்டுக்கணும். ஏன்னா மல்லிப்பொடி இன்றைக்கி மாங்காய் மறந்துட்டோம், அதனால் மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் போடணும். எங்கிட்ட இல்லாதனால 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கோம். நேரத்தே சாம்பார் வைக்கும்போது சொல்லியிருக்கோம், நாங்கள் வந்து கொஞ்சம் காரமும் ஸ்பைசஸும் அதிகமாக சேர்த்துக்கிறோம் இங்கே. ஏன்னா அது தெரியாது, உரப்பு இங்கே ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிறோம். குளிர்காலனால இங்கே வந்து அந்த உரப்பு ரொம்ப காரமாகவும் தெரியாது. அதனால் இங்கே உள்ள உரப்பு வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துக்கிறோம். நீங்களே குழம்பு பார்த்தோன்னா என்னடா சிவப்பு கலரில் இருக்குது, இதெல்லாம் எப்படா சாப்பிட்றாங்க, காரமாக இருக்காதான்னு கேட்பீங்க. அப்படிலாம் எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரிஞ்சதில்லை, கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். குளிர்னால எங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா 6 மாதம் மழை பெய்யும். ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணுற மழை டிசம்பரில் தான் எங்களுக்கு அடுத்து வெயில் காலம் வரும். இடைக்கு அப்பப்போ லைட்டாக வெடிக்கும், அப்புறம் மழை பெய்யும். ஒன்று காலையில் மழை பெய்யும், இல்லாட்டினா மதியம் மழை பெய்யும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு 3 மாதம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எந்த வெறிவு காலமுமே இருக்காது. நீங்களே செய்தி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உருள்பொட்டலெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி. அது இங்கே தான் எங்கள் ஊர்களை சுற்றி தான் இருக்கும். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா வேலையிலும் வேலை வாய்ப்பும் இது மழை காலத்தில் குறைவாக தான் இருக்கும். இங்கே எல்லாமே டூரிஸ்ட் மேகலனால இங்கே டூரிஸ்ட் வந்தால் மட்டும்தான் இங்கே வேலைகள் இருக்கும். இங்கே உள்ள ஆளுகளுக்கு என்ன வேலைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எஸ்டேட்டில் வேலை பர்மனெண்ட்டாக 30 நாள் இருக்கும். இப்போ நல்லா மசாலா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட்டியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கணும் மசாலா. இப்படி இருக்கையில் நல்லா வதங்கிடுச்சு, மசாலா மணமும் போயிருக்கும். நம்ம இதில் தேங்காய் அரைச்சோ இல்லை வேறு ஒன்றுமே எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இங்கெல்லாம் தேங்காய் யாருமே அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. கேரளா சைடு மாதிரி நான் சொன்னோம்ல உங்கள்கிட்ட, கேரளாவில் கீ சைடு இருக்க மாதிரி தேங்காய் எதுக்கு எடுத்தாலும் தேங்காய்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். மேக்ஸிமம் இங்கே யார் வீட்டு குழம்புகள்லையும் தேங்காய் இருக்காது, இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சிக்கன் கழுகி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லா இடத்துலையுமே வந்து மசாலா இதாகிடுச்சு. அப்புறம் என்ன செய்வோம், லைட்டாக கறி அந்த மசாலையிலேயே வந்து வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டுக்கணும்.
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பார்ப்போம். நல்லா சிக்கனில் இருந்து தண்ணியே இறங்கியிருக்கு. அதனால் எடுத்து கிண்டி வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு நல்லா கலராக தான் இருக்குது. நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. தேவையான தண்ணி வச்சுடுவோம். ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி வச்சுடுவோம். ஏன்னா நமக்கு தோசை தான் வைக்க போகிறோம். தோசைக்கு கொஞ்சம் சார விஷயம், சட்னிலாம் இல்லை, சிக்கன் கிரேவி மட்டும்தான். அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு கிண்டி விட்டுருவோம். எப்பவுமே நம்ம தமிழ்நாடு சைடு கேரளா சைடாக இருந்தால் இவ்வளோ நேரம் வச்சதுக்கே சிக்கன் வெந்திருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், சிக்கன் வேகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இங்கெல்லாம் 2 இதில் டக்குன்னு வச்சு எடுத்துடலாம். இங்கே சோறு வேகிறதே பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வேகும். கேஸ் அடுப்புலையேவும் அவ்வளோ நேரம் ஆனால் தான் இங்கே உள்ள தண்ணிக்கு வந்து அந்த சோறு வெந்து எடுக்க முடியும். நம்ம என்ன செய்வோம், மூடி போட்டு மூடி விட்ருவோம். இப்போ நம்ம அப்போ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் விசில் இப்போ போட மாட்டோம். ஏர் வந்த பிறகு தான் நம்ம விசில் போடுவோம். ஏன்னா அந்த நாசிலில் ஏதாச்சும் நம்ம கழுகுன பிறகு சோப்போ இல்லை முன்னால் வச்ச சோறு இல்லை பருப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஏர் வராது. அப்போ நமக்கு சேஃப்டியும் கிடையாது. அதனால் நம்ம கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தோம்னா ஏர் வரலைன்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லி. விசில் போட்டோம்னா நம்ம விசில் போட்டிருக்கோம்னா அசால்ட்டாக இருந்துருவோம். அதனால் ஏர் வரல என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு விசில் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஏர் வந்துடுச்சு. நம்ம விசில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கர் இருக்கிற விசில் ஏர் எடுத்துட்டோம். எடுத்துட்டு நம்ம குழம்பு எவ்வளவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்க, நம்ம கொஞ்சம் தான் ஊற்றணும் அந்த குழம்புலேருந்து. இது பாருங்க, விசில் குக்கரில் தான் வச்சோம். பாருங்க, கறியெல்லாம் உடையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. எங்களுக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இது தண்ணியோட மேஜிக்கா இல்லை மசாலாக்கால மேஜிக்கா இல்லை இங்கே விளையிற சிக்கனுக்கு தான் இந்த மேஜிக்கான்னு தெரில. இப்படி தான் இருக்கும். குக்கரில் வச்சே இந்த லட்சணம்னா சட்டியில் வச்சா எவ்வளோ நேரம் வேகும்னு பார்த்துக்கோங்க. நம்ம தோசைக்கு ஊற்றுறதுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிட்டு நம்ம சாப்பிடுவோம். இது என்ன ஆகுனா, நம்ம அன்றைக்கி செஞ்ச மாதிரி கோதுமை தோசை தான். குழம்பு தோசை ஊற்றிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொட்டில் என்ன பண்ணாலும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா.